எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே உக்காந்து இந்த வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. கிச்சனில் கொஞ்சம் லைட் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. அதனால் உங்கள் கூட இங்கே உக்காந்து இன்றைக்கி என்னன்னுட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கால் சூப், ஆட்டுக்கால் சூப்பும் பாயாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா காலை நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்சுருக்கிற காலுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிற 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 10லேருந்து 12 பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். ஏன் இவ்வளோ வெங்காயம் போடுறேன்னா, அந்த கால் சுட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதோட வாசனை தெரியாமல் இருக்கணும்னுட்டு. அப்புறமா பச்சை மிளகாய் என்னத்துக்குன்னா ஒரு நல்லா சுருக்குன்னு ஒரு காரம். அப்புறமா இன்னும் அதுக்கு நாளைக்கு ஆட் பண்ணுவேன். இது வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். கொஞ்சம் தாராளமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நான் மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் தாராளமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அடித்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு நல்லா இது முழுங்குற அவ்வளோ தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 12 விசில் வச்சு எடுக்க போகிறேன் நான். இப்போ இது விசில் ஆயிட்டு மேலே பாருங்கள், இப்படி ஆயிருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா ஜூஸியாக கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துன்னு அப்புறமா அதுக்கு மசாலா ஆட் பண்ணி இது ஆட்டுக்கால் பாயா பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும். நல்லா இந்த கோல்டுக்கு சளி கிளி ஜுரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் கொஞ்சம் மிளகு போட்டுன்னு இத்த லைட்டாக மெது தீயில கொஞ்சம் வறுத்துக்குவேன். வறுத்து இத்த பவுடர் ஆக்கிக்கிறேன். இது இப்போது நல்லா வறுத்து எடுத்துக்கின பாருங்கள். நல்லா இதுலேயே நல்லா கம்மன்னு ஸ்மெல் வரும். இதை நல்லா நம்ம மிக்சியில் தான் சூடாக போட்டு இடிக்க முடியாது. கல் தானே, போட்டு நல்லா சூடாகவே இடிச்சிக்கலாம். இப்போ இது இடிச்சிருக்கிற பவுடரு, அதான் சீரகமும் மிளகு நாங்கள் வறுத்து இடித்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா உப்பு நாங்கள் சால்ட் போடவே இல்லை, அதனால் சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லி எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா ஆல்ரெடி நேற்று நான் வேக வைக்கிறதுக்கே வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே இதில் சூப் ஊற்றி குடிக்க வேண்டியது தான். இதில் சூப் எடுத்துகிட்டு கொஞ்சம் பாருங்கள், சூப் அதிலே வச்சுருக்கேன். இதில் வெறும் இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி பார்த்தீங்க இல்லைங்களா. இப்போ இதில் என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். நம்ம வெறும் அந்த சூப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவே நம்ம மட்டும் செப்பரேட்டாக உப்பு போட்டுக்கணும். இப்போ இதுக்கு பாயாக்கு நம்ம இப்போது உப்பு ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள், ஒரு குட்டி ஸ்பூனில் கரம் மசாலா. அப்புறம் இங்கே பாருங்கள், இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகு பின்ன சீரகம், அது மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் தலைமையில கொட்டுங்க. கொட்டி இது நல்லா கலரி கொதிக்க விடலாம். இப்போது பாயாக்கு, ஆட்டுக்கால் பாயாக்கு பாருங்கள், நிறைய இவ்வளவும் போடுறதில்ல, கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி. நேற்று வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தோம், அதனால் இப்போது பாயாக்கு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கசகசா சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. இது இப்போது நல்லா கொச்சின்னு இருக்குது. இதுக்கு இப்போது அரைச்ச மசாலா ஊற்றலாம். நம்ம இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் பாயா ரெடி. தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆயிடுச்சு என் ஸ்டைலில். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.